பாருங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th சம் லெட் எஃப் அண்ட் ஜி, இது கொஞ்சம் சம் கொஞ்சம் பெருசு தான். பாருங்க எஃப் அண்ட் ஜி பி டூ ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. எஃப்க்கு ஜிக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி வந்து நம்ம இதோட ரேஞ்ச் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க, இந்த எஃபோட டொமைன் எடுங்க. டொமைன்னா என்னது? இதுதான். இதை எடுத்து எழுதுங்க. டொமைன் ஆஃப் எஃப். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ஏன் இது எடுக்கணும் அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் எஃபோட இது வந்து என்ன அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜியோட இது என்ன அப்படின்னா, எஃப் இன்ட்டு டொமைன் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் ஜி. ஓகேவா? இதுதான் அதோட வந்து இது ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இதுபடி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டொமைன் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கிறேன். சாரி, எஃப். ஓகேவா? எஃப் தனியாக போட்டுக்கோங்க. எஃப் இப்போ வந்து இதோட டொமைன் என்னது? ஃபஸ்ட்டு 0, 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5. ஓகேவா? இதுதான் டொமைன். அப்புறம் ரெஸ்ட் எனக்கு ரேஞ்ச் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. ரேஞ்ச் ஆஃப் ஜி. ரேஞ்ச் ஆஃப் ஜின்னா என்னது? இதில் இருக்க அவுட்புட் செகண்ட் 2, 2 அப்புறம் வந்து 0 அவுட்புட். சரிங்களா? ரேஞ்சோட ஜியோட அவுட்புட் 2, 0, அப்புறம் 4, அடுத்து 2, அடுத்து 0. இது எப்படி எழுதிக்கோங்கன்னா 0, 2, 4ன்னு எழுதிக்கோங்க ஃபார்மேட் படி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கிறது எது? இது என்ன? இந்த ரெண்டு இதுலேயும் எது காமனாக இருக்குன்னு பாருங்க. டொமைன் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் ஜி. இதோட இன்டர்செக்ஷன் என்னது? இன்டர்செக்ஷன் என்னது பார்த்தீங்கன்னா, புரியறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். என்ன காமனாக இருக்குது? 0, 2, 4 இல்லையா? அப்போது 0, 2, 4. எஃப் ஆஃப் 0 என்னது? 0. இப்போ எஃப் ஆஃப் 2 என்னது? 1. எஃப் ஆஃப் 4 என்னது? 2. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? இது ஆன்சர். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன, எஃப் அண்ட் ஜி டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் டொமைன் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் ஜி. இதான் என்னோட ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். டொமைன் ஆஃப் எஃபோட இது வந்து என்னது? 0, 2, 3, 4, 5. ஓகேவா? டொமைன் ஆஃப் எஃப் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த ஃபஸ்ட்டு டொமைன், இதோட டொமைன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ரேஞ்ச் ஆஃப் ஜி. ஜியோட ரேஞ்ச் என்னது? இதோட அவுட்புட். ஓகேவா? புரிஞ்சுதா? எழுதிங்க. அப்போது டொமைன் ஆஃப் எஃப்க்கும் இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் ஜிக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டு இதில் எது காமனாக இருக்குது? 0, 2, 4 காமனாக இருக்குது. அப்போ 0 to 4. அப்போது இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன? எஃப் தானே. அப்போ எஃப்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 0 வேல்யூ 0, எஃப் ஆஃப் 2 வேல்யூ 1, எஃப் ஆஃப் 4 வேல்யூ 2. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் ஆன்சர். 0, 1, 2. ஓகேவா? பாருங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். தென் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கிரேட்டர் than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் less than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். நன் ஆஃப் திஸ். ஃபஸ்ட்டு இதை டெரிவேட் பண்ணலாம். பாருங்க லெட் ஃபஸ்ட் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகேவா? எஃப் ஆஃப் ஒய்யை வந்து ரூட் ஆஃப் 1 + y ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட இது என்னென்னா ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸோட இது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இது டெரிவேட் பண்ணுவோம்ல. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது டெரிவேட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு root of 1 + x square into root of 1 + y square. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, root of 1 + x square y square equal to 2
plus x square into root of 1 plus y square. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங் நீங்கன்னா 1 plus x square into y square. இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 plus x square into 1 plus y square. ஓகேவா? இப்போ இதை டெரைவ் பண்ணுங்க. 1 plus x square into y square equal to 1 next 1 plus y square plus x square plus x square y square. ஓகேவா? இப்போ 1 plus x square y square equal to 1 plus x square plus y square plus x square y square. ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, less than or equal to, இதோட இது less than இல்லை. 1 plus x square y square இதான் ஆன்சர். less than 1 plus x square plus y square plus x square y square. ஓகேவா? ஆன்சர் வந்துட்டா? இப்போ therefore என்ன வரும்? f of xy less than or equal to f of x into f of y. ஓகேவா?